சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை அற்புதமா இருக்கு. சிம்ம ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். 10ஆம் இடத்துல அமரக்கூடிய குரு பகவான் பதவி கெடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. 9ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க செய்த தவறுகள் எல்லாம் காட்டி கொடுத்துருவாரு. அதே போல சனியும் வக்ர காலத்தை தொடங்குறாரு. சனியும் வக்ர காலத்தை தொடங்குற இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வீடு மண்மனை பிரச்சனை வருவதற்கு, தொழில் ரீதியாக பிரச்சனை வருவதற்கு, பதவி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, கடன் மேலோங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அத்தனை இருந்தாலும் சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டு இருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை. 7ஆம் இடத்துல பக்ரமாகிறார் ஒழிய 7ஆம் இடத்தை விட்டு நகர்ல. அதனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. சில சங்கடங்கள், சில அழுத்தங்கள், சில ஏமாற்றங்கள், சில புரியாத தன்மைகள் எல்லாம் இருந்தாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா பிரச்சனை இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அமைதி காத்து 15/10/2024 வரை எச்சரிக்கையா இருக்கணும். 15/10/2024 குரு வக்ரமா வந்து பல்வேறு மாற்றங்களை கொடுத்துருவாரு. எந்த கம்பெனியை விட்டு வேலையிலிருந்து நீங்க வெளியில வந்தீங்களோ அந்த கம்பெனிக்கே உங்களோட அருமை புரியும். ஆனா மீண்டும் அந்த கம்பெனிக்கு நீங்க போகாம அதை விட பெட்டரான ஒரு கம்பெனிக்கு நீங்க போய் வேலைக்கு போவீங்க. அப்படி ஒரு சூழல் நிலவும். கணவன் மனைவி உறவில் சிக்கல் வந்து விவாகரத்தளவு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா நடந்து கொள்ளணும். இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு அமோகமா இருக்கு. வக்ர காலத்துல வாரி வழங்க காத்திருக்கிறார். 15/10/2024 இருந்து 11/2/2025 வரை குரு வக்ர காலத்தில் யோகத்தை வாரி வழங்குவார் என்பதை புரிந்து கொண்டு செயல்படும் போது இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்கும். வக்ரகால பலனாக 90% யோகத்தில் இருக்கிறார். நேரடி பலமாக குறைவாக இருக்கிறார். அதனால நேரடி பலமாக கஷ்டம் இருக்கும்போது அமைதி காத்து கொள்ளும் போது இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா அம்மன் வழிபாட்டை செய்யுங்க. முடிந்தவர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயில் போய் வியாழக்கிழமையில அம்மாவுக்கு பட்டு புடவை மஞ்சள் கலர்ல வாங்கி சாத்துங்க. மஞ்சள் கலர்ல ரொம்ப ரொம்ப சமயபுரம் மாரியம்மனுக்கு மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும். சமயபுரம் மாரியம்மனாக இருக்கலாம், புன்னை நல்லூர் மாரியம்மனாக இருக்கலாம். உங்க அருகாமையில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு போய் மஞ்சள் கலர்ல பட்டு புடவை வாங்கி சாத்திட்டு இந்த குரு பயிற்சியை எதிர்கொள்ளும் போது குரு பயிற்சி நேரடியாக கொடுக்கக்கூடிய தொல்லைகள் இருந்து விடுபட்டு வக்ர காலத்தில் கொடுக்கக்கூடிய யோகத்தை பெற்று இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. 80% மிக சிறப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும்.